மதுரை நகரின் எல்லையை மன்னனுக்கு உணர்த்த இறைவன் தன் கங்கணமாயிருந்த பாம்பினை எடுத்துவிட அது வட்ட வடிவாக தன் வாளை வாயால் கவ்வியது. அவ்வட்ட வடிவமே எல்லையாக கொள்ளப்பட்டது. இவ்வாறு நாகம் தன் வாளை தன் வாயால் கவ்வி எல்லை காட்டியதால் இத்தலம் ஆலவாய் என்றும் அழைக்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. அதனால் அன்னையின் திருமேனி பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். ஏனென்றால் பக்தர்கள் அழைத்தால் உடனே ஓடி வந்து உதவுவதற்காக. மேலும் அன்னையின் சிலை மிகவும் நளினமாக இருக்கும். அன்னையின் சன்னதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும். மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதை. இங்கு அம்பிகையை முதலில் வணங்க வேண்டும். பின்னர்தான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையை அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்வார்கள் என்பது சிவவாக்கு. இங்கு எம்பெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார். இந்த 64 திருவிளையாடல்களும் ஒவ்வொரு படலமாக சுஹாஸ் ஆன்மீக மையத்தில் ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாழ்ந்ததால் மதுரைக்கு வந்தாலே முக்தி. அன்னை மீனாட்சியின் 8 விதமான அலங்காரங்கள். நடைத்திறப்பின் போது பாலாம்பிகை, அதிகாலை புவனேஸ்வரி 6 முதல் 8 நாழிகை, காலை கௌரி 12 முதல் 15 நாழிகை, மதியம் ஷியாமலா, சாயரக்ஷையில் மாதங்கி, அர்த்தஜாம பூஜையில் பஞ்சதசி, பள்ளியறை செல்கையில் ஷோடசி, திருவனந்தல் பள்ளியறையில் மகா ஷோடசி. அன்னை மீனாட்சிக்கு தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறும். அந்த சமயங்களில் மேலே சொன்ன 8 அலங்காரங்களில் அன்னை காட்சி தருவதை காண முடியும். காலையில் சிறுமி போன்றும், உச்சி வேளையில் மடிசார் புடவை அணிந்தும், மாலையில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்திலும், இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்தும் அன்னை காட்சி தருவார்கள். ஒரே நாளில் இந்த 8 ரூபங்களில் அன்னையை தரிசனம் செய்வது மகா புண்ணியமாக கருதப்படுகின்றது. பள்ளியறை பூஜை. மதுரையில் அன்னை மீனாட்சிக்கு அபிஷேகம் பூஜைகள் நடந்து முடிந்த பிறகே சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடத்தப்படும். பக்தர்கள் முதலில் அன்னையை வழிபட்ட பிறகுதான் சுவாமி சன்னதிக்கு சென்று சுந்தரேஸ்வரரை தரிசிப்பார்கள்.